சென்னை திருத்தூர் பகுதியில் உள்ள நாதஸ்வரம் தவுல் இசை பொதுநல சங்கத்தின் நிர்வாகி சார்பாக இந்த இசை விழா மிக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொரோனா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்ன வந்த ஒரு கொரோனா காரணத்தினால பல சிரமத்துக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். சொல்ல போனா இன்னைக்கு 2 வேளை வாசிக்கிற கச்சேரி முகூர்த்தத்துக்கு ஒரு வேளைக்காக எங்களை புக்கிங் செய்யறாங்க. அது ஒரு காரணம். சில பேர் இப்போ கோயில்ல செய்து பழக்கப்பட்டவருக்கு கோயிலே முகூர்த்தம் முடிச்சுட்டு மேலக்காரர்களுக்கு இப்போ வாய்ப்பு இல்லாம போச்சு. இதெல்லாம் ஒரு காரணத்தினால நாங்க என்ன பண்றோம், ரொம்ப எங்களுடைய சங்கம், இந்த சங்கம் மட்டும் இல்ல, பல மெட்ராஸ்ல இருக்க சங்கம் அனைவரும் நாங்க கலந்து பேசிதான் இதை ஆலோசனை செய்து இதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் சொல்லிட்டு நாங்க இப்ப சிஎம் இடத்துல மனு ஒண்ணு கொடுக்கலான்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். வருகின்ற மே மாசத்துக்குள்ள சிஎம் அவர்களை நாங்க எங்களுடைய மகாநாட்டுக்காக ஒரு டேட்டு காக்கலான்னு ஒரு யோசனையில் இருக்கிறோம். எங்களுக்கு சங்கத்தின் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை PKM ரவி அவர்களின் ஆலோசனையினால சில அரசியல் நாங்கெல்லாம் போய் சந்திக்கலாம் என்று அடுத்த கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் இடத்திலையும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இடத்திலையும், மண்டல குழு தலைவர் இடத்திலையும் கோரிக்கையுடைய மனு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சொன்ன ஒரு நல்ல கருத்துக்களை சட்டமன்ற உறுப்பினர், மண்டல குழு தலைவர் அவர்களுக்கும் மிக விரைவில் உங்களுக்கு நாங்கள் நல்லதே செய்கிறோம், நாங்கள் உங்களுக்காக நாங்கள் முழுமையா பாடுபட்டு தளபதி முதலமைச்சர் இடத்தில் நாங்கள் பரிந்துரை செய்கிறோம், நீங்க கண்டிப்பாக எங்களை நம்பி இருங்க. திருவத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அவர்களுடைய எங்களுக்கு முதலாக நாங்கள் இன்னும் உங்களுக்கு கோரிக்கை என்று எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு எங்களை கேட்ட ஒரு காரணத்தினால் எங்களுக்கு 242 பேர்கள் 252 பேர்கள் வீடு வழங்குமாறு நான் கேட்டோம். கண்டிப்பாக என்னால் அவ்வளவு முடியாது, இடமும் எங்களுக்கு கிடையாது, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், செய்யறதான் நான் சொல்லுவதான் நான் செய்வேன்னு எங்கள் இடத்துல பல முறை பேசியிருக்கிறார்கள். ஆனால் அப்புறம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இருக்கும் போது 30 வீடு நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கி தரேன் எங்களுக்கு ஒரு செய்தி தந்தார். அது பிறகு நாங்க அவர் இடத்துல போகும்போது நீங்க மனுவெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் போட்டு நீங்க வாங்க நான் முதலமைச்சர் இட்டுன்னு போற சொன்னார். பல சூழ்நிலை காரணத்தால் நாங்க அவரோட போக முடியாத காரணத்தால் அது அப்படியே பெண்டிங் ஆகிடுச்சு. போன வருஷம் நான் சொன்ன 50 வீடு உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் பெற்று தருகிறேன், என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு கண்டிப்பா நான் செய்யறேன். இப்ப என்ன சொல்லுகிறேன், நம்ம மண்டல குழு தலைவர் அவர்கள் உறுப்பினர் நானும் பரிந்துரை செய்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கி தருவதாக முயற்சிக்கிறேன்னு சொல்லி நல்ல ஒரு செய்தி சொல்லிட்டு சென்று இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சொன்ன அவங்களுடைய நல்ல ஒரு கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு 252 பேர் பெற்றாதான் நாங்கள் அனைவரும் கொடுக்க முடியும், தவிர இந்த 50 ஏற்கனவே 20 வீடு கண்டிப்பா வாங்கும்போது இந்த 20 வீடு நாங்கள் வாங்குறதுக்கு அது எங்களுக்கு திருப்தி இல்லை. அது என்னன்னா எங்களை பணம் கூட கேட்கல, நான் ஃப்ரீயாவா வாங்கி தரேன்னாரு. அந்த 20 வீடு நிர்வாகிகள் நாங்க 21 பேர் இருக்கிறோம். அந்த 20 பேர் நிர்வாகி எடுத்தீங்கன்னா பெருகிற உறுப்பினர் கேட்க மாட்டாங்களா? இது அரசியல் சம்பந்தப்பட்ட சங்கம் கிடையாது, இது ஒரு பொது நல சங்கம், இசை சம்பந்தப்பட்டது. எங்க வடச்சென்னையை பார்த்துதான் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களை இதை முயற்சி செய்யணும். இப்ப வாங்கியிருக்கிறாங்க, திருப்பத்தூர்ல வாங்கியிருக்கிறாங்க, கடம்பத்தூர்ல வாங்கியிருக்க, பல மாவட்டத்துல வாங்கியிருக்கிறாங்க. ஆகவே நாங்க இதுக்கு அடுத்த தொடர்ச்சி நாங்க என்னன்னா சிஎம் போய் பார்க்கணும், எல்லாமே நாங்க பார்த்து எங்களுடைய அனைத்து அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இந்த விழாவை கலந்து கொண்டதற்காக அனைத்து அரசியல் பெருமக்களுக்கும், எங்களுடைய இசை சம்பந்தப்பட்ட இசை கலைஞர்களுக்கும், எங்களுடைய மனமார்ந்த எங்களுடைய சங்கத்தின் நிர்வாகி சார்பாக நன்றி.